சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட்டியிருக்கக்கூடிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்லாமல் பதிவு பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய சார்பிலும் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த மறுவரை தொகுதி சீரமைப்பு குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை இன்றைக்கு அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானம் காப்பி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்களினுடைய அடிப்படையில் தீர்மானங்களிலே சில திருத்தங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த வீதாச்சாரம் 7.18 என்பது தொகுதி வரையறை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக வரும் என்கின்ற அந்த பட்சத்தில் அந்த வரையறை என்றது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து இது குறித்து பிரதமர் அளிக்கக்கூடிய அந்த உறுதி மொழி நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படுவதுடன் அரசியலமைப்பு சட்டத்திலும் அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த திருத்தங்களையும் இணைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை வந்திருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ஒருமனதாக வரவேற்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய வருகைக்கும் அவர்கள் ஒருமனதாக அளித்திருக்கக்கூடிய ஆதரவிற்கும் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சார்பிலும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போது ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவினை நாம் உருவாக்கிடலாம் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த தீர்மானத்திற்கு ஆதரவினை அளித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நடவடிக்கை குழு எவ்வாறு அமையும், அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு எடுத்துச் செல்வோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். அதான் அடுத்த கட்ட நகர்வுகளை இது குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை இன்றைக்கு நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நகர்வுகளை குறித்து உரிய காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு. இதுல பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட ஒரு 4-5 கட்சியை தவிர, அந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட கட்சிகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் மாத்திரமல்ல, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள், சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்து பேரையும் ஒன்றாக அழைத்து சில கட்சி வித்தியாசம் செய்யாமல் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சி கூட்டணியில் இல்லாதவர்கள், அரசியல் ரீதியாக எதிரணியில் இருக்கிறவர்கள் என்கின்ற பாரபட்சங்கள்லாம் இல்லாமல் அனைவருக்கும் முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு அனைவருடைய பிரதிநிதிகளும் இங்கே வந்து அவர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இதில் எந்தவிதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து, நம் தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து, மாநிலத்தினுடைய நலனையும் உரிமையும் காக்கக்கூடிய வகையிலேயே இந்த தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே அத்தனை பேரும் இதை ஒருமனதாக வரவேற்றார்கள்.